ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் உங்கள் ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் லான்ச் ப்ராசஸ் அப்போ ஒரு சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்வலாக உங்கள் லிஸ்டிங் பர்ஃபார்ம் பண்ணுறதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். இதனால உங்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் வரது கூட சான்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறீங்க என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திருங்க. இதில் நான் ஃபஸ்ட்டாக சொல்ல போகிறது என்னன்னா கீவேர்ட் ரிசர்ச் தான். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க, உங்கள் ப்ராடக்ட்டை அமேசானில் செல் பண்ணலாம்னு நினச்சோடனே ஃபஸ்ட்டு ப்ராசஸாக உங்களை கீவேர்ட் ரிசர்ச் தான் பண்ண சொல்லுவோம். எதனால கீவேர்ட் ரிசர்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ப்ராப்பரான கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட ஒரு மாஸ்டர் கீவேர்ட் லிஸ்ட் இருக்குன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட் இது எல்லாமே ரெடி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இந்த மெத்தடில் பண்ணால் மட்டும் தான் நம்மளால ப்ராப்பராக எஸ்இஓ பண்ண முடியும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக நீங்கள் ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அந்த கீவேர்டுக்கு தகுந்த மாதிரியான உங்கள் ப்ராடக்ட்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒவ்வொரு இடங்களையுமே ஒவ்வொரு ஃபார்மேட்டில் கீவேர்டு எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிட்டோம், இந்த கீவேர்டு அப்படியே நம்மளோட லிஸ்டிங்கில் எல்லா இடத்துலையும் போட்டு ஸ்டஃப் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாவும் இருக்காது, கஸ்டமர் ரீட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ரீடபிளாக இருக்காது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கீவேர்டை எப்படி என்டர் பண்ணணும்னு ஒவ்வொரு இடங்களையுமே ஒரு ஃபார்மெட் இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட டைட்டில் கீவேர்டு கொடுக்க போறீங்கன்னா டைட்டில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. உங்கள் ப்ராடக்ட்டுக்கு இம்பார்ட்டன்டான கீவேர்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்டான கீவேர்டு எப்படி சூஸ் பண்ணலாம்னா உங்கள் ப்ராடக்ட்டை சர்ச் வால்யூம் பேசிஸ்ல ஃபில்டர் பண்ணுங்க. எதுக்கு ரொம்பவே அதிகமான சர்ச் வால்யூம் இருக்கு, ரெண்டாவது உங்கள் ப்ராடக்ட் வந்து எந்த கீவேர்டோட ரொம்பவே ரிலேட்டடாக இருக்குன்னு பாருங்க. ரிலவன்சி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ரிலவன்சியும் சர்ச் வால்யூமையும் நீங்கள் மெயின்ல வச்சுட்டு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு பெஸ்ட் ஒரு செட் ஆஃப் 3 to 4 கீவேர்ட் சூஸ் பண்ணிக்கங்க. இந்த கீவேர்டை உங்க டைட்டில்ல அப்படியே என்டர் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா உங்களுக்கு சர்ச் வால்யூம் பேசிஸ்லயும் உங்க ப்ராடக்ட் ரிலவன்சி பேசிஸ்லயும் எந்த கீவேர்ட் லிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதுல டாப்ல இருக்கிற கீவேர்ட்ல 1ல இருந்து ஒரு 3 கீவேர்ட் வந்து அப்படியே எக்ஸாக்ட்டா அதுல இருக்கிற எந்த வடையும் மாத்தாம உங்க டைட்டில்ல யூஸ் பண்ணுங்க. இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்டோட புல்லட் பாயிண்ட்ஸ். இந்த புல்லட் பாயிண்ட்ஸ்ல நீங்க எப்படி வேணாலும் கீவேர்ட் என்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க வந்து அதுல இருக்கிற அதிக ஃப்ரீக்வன்சில எந்த வேர்ட் இருக்கோ, உங்க ப்ராடக்ட் ரிலேட்டபிளா எந்த வேர்ட்ஸ் இருக்கோ, நீங்க செட் ஆஃப் ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ஸ் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். இந்த 5 புல்லட் பாயிண்ட்ஸ்ல டைட்டில் என்டர் பண்ண கீவேர்ட் போக நிறையவே கீவேர்ட்ஸ் இருக்கும். இந்த கீவேர்டை நம்ம அப்படியே கூட என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம அதிக ஃப்ரீக்வன்சில எந்த வேர்ட்ஸ் இருக்கு, இப்போ நீங்க ஒரு உட்டன் சாப்பிங் போர்டு செல் பண்றீங்கன்னா இல்ல சாப்பிங் போர்டுங்கிற வேர்டு நிறைய இருக்குன்னா இந்த சாப்பிங் போர்டுங்கிற வேர்டை நம்மளோட ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட்ல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடா அதிகமான சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டை நெக்ஸ்ட் செட் ஆஃப் கீவேர்ட் எல்லாத்தையுமே உங்களோட புல்லட் பாயிண்ட்ஸ்ல நான் என்டர் பண்ண சொல்லுவேன். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனும் சேம் ஃபார்மேட் தான். இதுல நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா பேக் அண்ட் சிஸ்டம். இந்த பேக் அண்ட் சிஸ்டம்ல இதுவரையும் நம்ம சொன்ன ஃபார்மேட்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பேக் அண்ட் சிஸ்டம்ல ரொம்பவே லிமிட்டடான கேரக்டர் தான் இருக்கும். உங்களால மேக்ஸிமமா 250 கேரக்டர்ஸ் லெட்டர் மட்டும் தான் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒவ்வொரு கீவேர்டையுமே நீங்க என்டர் பண்ணிட்டு அதுக்கு கமாவை பிரஸ் பண்ணிட்டு இன்னொரு கீவேர்ட் என்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கேரக்டர் தான் நிறைய வேஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்க பேக் அண்ட் சிஸ்டம் என்டர் பண்ண போறீங்கன்னா ஒரு கீவேர்டையும் இன்னொரு கீவேர்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறதுக்காக ஜஸ்ட் நீங்க ஸ்பேஸ் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணாலே போதும், அந்த அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்காவே அனலைஸ் பண்ணிக்கும். இதுல மோஸ்ட்லி நீங்க நிறைய டூப்ளிகேட்ஸ் எதுவுமே என்டர் பண்ணீங்க. நிறைய பேர் இந்த பேக் அண்ட் சிஸ்டம்ல என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா கூகுள்ல ஒரு பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக்ல அதிகமான கீவேர்ட்ஸ் இருந்தா அதை பேஸ் பண்ணி தான் ரேங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேக் அண்ட் சிஸ்டம்ல எத்தனை வாட்டி நம்மளோட மெயின் கீவேர்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் ரேங்க் ஆகும்னு நினைச்சிருப்பாங்க. பேக் அண்ட் சிஸ்டம்ல நீங்க ஒரு தடவைக்கு மேல எத்தனை தடவை என்டர் பண்ணாலும் அதனால எந்த யூஸ்மே கிடையாது. உங்களோட கேரக்டர் தான் அது வேஸ்டா அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு பதிலா நீங்க ஒரு வேற ஒரு வேல்யூபிளான கீவேர்டை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இனிமே பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். அதனால இந்த பேக் அண்ட் சிஸ்டம் என்டர் பண்றப்ப மட்டும் 3 விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு லெட்டரையும் இன்னொரு லெட்டரையும் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறதுக்காக நீங்க கமா இல்ல வேற ஏதாவது சிம்பிள் எதுவுமே யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் பண்ணா மட்டும் போதும், அந்த அல்காரிதம் அது ஆட்டோமேட்டிக்கா அது இன்னொரு கீவேர்ட் அஸ்யூம் பண்ணிக்கும். அடுத்து உங்களோட பேக் அண்ட் சிஸ்டம்ல எந்த வித சிம்பிள்ஸையோ இல்லைன்னா வேற ஒரு பிராண்டோட கீவேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ரொம்பவே லிமிட்டடான லெட்டர் மட்டும் தான் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவே ஹை வேல்யூ இருக்கிற கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்க என்டர் பண்ணுங்க. ரொம்பவே ஹை சர்ச் வால்யூம்ல இருக்கிற கீவேர்டை நம்ம சொன்ன ஃபார்மேட்ல நீங்க என்டர் பண்ணாலே போதும், அது ரொம்பவே பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணணும். இந்த எஸ்இஓலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே நல்லா பண்ணா இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கீவேர்ட் தேவைப்படும். அதனால தான் நான் கீவேர்ட் ரிசர்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி உங்க ப்ராடக்ட்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட் இது எல்லாமே நம்ம சொன்ன ஃபார்மேட்ல நீங்க ரெடி பண்ணிருங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே போகணும். அதனால ஸ்டார்ட் பண்ணும்போது கீவேர்ட் ரிசர்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம ப்ராடக்ட்டோட இமேஜ். நம்ம ப்ராடக்ட்டோட இமேஜ் ரொம்பவே மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இன்ஃபேக்ட் உங்கள் ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, பார்த்தோன்னே நிறைய பேர் கிளிக் பண்ணுற வைக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் நிறைய வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதை கூட அவாய்ட் பண்ணிடலாம். இந்த இமேஜே உங்களுக்கு நிறைய சேவ் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் இமேஜ்ங்கிறது உங்கள் ப்ராடக்ட்டோட ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜ். இதுக்கு அமேசான்லேருந்து ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குது. இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இமேஜஸ் வைக்கணும். ஃபர்ஸ்ட் கைட்லைன் என்னன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அடுத்தது
அடுத்தது நம்ம ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜ்ல எந்த வித டெக்ஸ்ட்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அமேசான்ல ரூல்ஸ்லாம் இருக்கும். இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜ் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி நம்ம மெயின் இமேஜ் இன்னுமே அட்ராக்டிவா வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸாம்பிள் அமேசான்ல ஃபர்ஸ்ட் மெயின் இமேஜ் ஸ்கொயர் ஃபார்மேட்ல தான் இருக்குன்னாங்கன்னா, அந்த ஸ்கொயர் ஃபார்மேட்ல நம்ம ப்ராடக்ட் மேக்ஸிமமா எவ்வளவு கவர் பண்ணுதுன்னு பாத்துக்கோங்க. ப்ராடக்ட்டோட ஒயிட் ஸ்பேஸ்ல எட்ஜ் டு எட்ஜ் உங்க ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி இருக்குன்னா மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா நம்மளோட மெயின் இமேஜ் பெருசா இருக்கிறதுனால அமேசானோட ஏதோ ஒரு சர்ச் பண்றாங்க, அந்த சர்ச் ரிசல்ட்ல வர பேஜ்லயோ இல்ல ஸ்க்ரோல் பண்ற பேஜ்லயோ நம்ம ப்ராடக்ட் வந்து நிறைய இடம் கன்சியூம் பண்ணிருக்கிறதுனால கஸ்டமருக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். அதனால உங்க மெயின் இமேஜ்ல இருக்கிற ஒயிட் ஸ்பேஸ்ல மேக்ஸிமமா உங்க ப்ராடக்ட் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜ்லயே ரொம்பவே அட்ராக்டிவான கலர்லாம் உங்க ப்ராடக்ட் பேக்கேஜிங்ல இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கிறதுனால அதிகமான கிளிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த மெயின் இமேஜ் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கிறதுனால நமக்கு இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னா உங்க ப்ராடக்ட்டை நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் கிளிக் பண்ணாலே உங்களோட CTR பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அமேசானோட அல்காரிதம் இன்னும் நிறைய பேருக்கு புஷ் பண்ணும். இப்போ நீங்க சுகர் ஃப்ரீ டேப்லெட்டே செல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 10 ப்ராடக்ட் இருக்கும்போது உங்க ப்ராடக்ட் மட்டும் யூனிக்கா இருக்கிறதுனால நிறைய கிளிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அமேசான் அல்காரிதம் எல்லா ப்ராடக்ட்டோடையும் ஸ்பெஷலா இதுல ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்களோட கஸ்டமருக்கு அவங்க இந்த ப்ராடக்ட்டை நிறையவே புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதனால நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் லான்ச்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா நம்மளோட கன்வர்ஷன் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும். கன்வர்ஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்றது என்னன்னா நம்ம ப்ராடக்ட்டை ஒரு 10 பேர் கிளிக் பண்ணிருக்கலாம், கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகாம அதுல எத்தனை பேர் நம்ம ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறோமோ இதுதான் நம்ம கன்வர்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர்கானிக்காவும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு பெட்டர் விசிபிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதோட நம்மளோட அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், நம்ம வேற ஏதோ ப்ரொமோஷன் பண்ணாலுமே இதுக்கான எக்ஸ்பென்ஸும் ரொம்பவே கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டோட கன்வர்ஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ப்ராடக்ட்டோட செகண்ட் இமேஜ் ஆட் பண்றது இல்ல இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஆட் பண்றது, இதுலயே நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான ரியல் டைம் இமேஜஸ், எக்ஸாம்பிள் நம்ம ப்ராடக்ட்டை ரியல் டைம்ல யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான இமேஜஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளோட கன்வர்ஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் நிறைய ப்ராடக்ட்டுக்கு வீடியோ ஆட் பண்றது கூட ரொம்பவே பெட்டரா இருக்கும். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை குறைக்கிறதா இருக்கட்டும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட லிஸ்டிங்லேயே உங்க ப்ராடக்ட்டோட ரியல் டைம் வீடியோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரியல் டைமா உங்க ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்றது, இப்போ நீங்க ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் செல் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாட்டர் டிஸ்பென்சரை எப்படி ஃபிட் பண்ணணும்னு தெரியல, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலங்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு மேனுவல் மாதிரி அந்த வீடியோ யூஸ் ஆகும். அதோட இல்லாம நம்ம ப்ராடக்ட் மெயின் இமேஜ்லாம் நம்ம ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக ஒரு சில எடிட்டிங்லாம் பண்ணிருப்போம். இதெல்லாம் இப்போ தாண்டி நம்மளோட ரியல் டைம்ல நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் நம்ம கஸ்டமருக்கு தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணலன்னு தெரியற ரிட்டர்ன் ரேஷியோ ரொம்பவே கம்மியாயிடும். அதோட இல்லாம நிறைய நேரம் நம்மளோட ப்ராடக்ட் பேஜ்ல இருப்பாங்க. நம்ம ப்ராடக்ட்டோட லேண்டிங் பேஜ்ல கஸ்டமர் நீங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வச்சாலே கண்டிப்பா அது உங்களுக்கு ஆர்டரா கன்வெர்ட் ஆயிடும். இதுக்காக தான் நம்ம ப்ராடக்ட்டோட செகண்ட் இமேஜா இருக்கட்டும், தேர்ட் இமேஜா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண சொல்றோம். நீங்க வீடியோ ஆட் பண்ணாலுமே அதோட கன்வர்ஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். அதோட இல்லாம நம்ம அடுத்ததா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா A+ கண்டென்ட். உங்க ப்ராடக்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணாலே அதோட பேஜஸ் முடியறத விட A+ கண்டென்ட் ஆட் பண்ணீங்கன்னா நிறைய நேரம் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அதுல நீங்க ரொம்பவே அட்ராக்டிவான இமேஜஸ் வச்சிருக்கீங்க, நிறைய டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இது இன்னுமே உங்களோட கன்வர்ஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட் பத்தி இன்னுமே டீடைலா நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால A+ கண்டென்ட்டை நீங்க அவாய்ட் பண்ணாம ஒரு ப்ராடக்ட்டுக்குமே லான்ச் பண்ணோடனே நீங்க A+ கண்டென்ட் ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்புறம் இந்த A+ கண்டென்ட் ஆட் பண்றதுலேயே ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க உங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அதுல நிறையவே டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி பாத்துங்க. இந்த டெக்ஸ்ட்ல நிறையவே ஹை பர்ஃபார்மன்ஸ் கீவேர்ட் இருக்கிற மாதிரி பாத்துங்க. அதனால ஆர்கானிக்காவும் நம்ம ப்ராடக்ட் நிறைய கீவேர்ட்ஸ்க்கு இன்டெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால A+ கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது உங்க ப்ராடக்ட் லான்ச் பண்றப்ப மட்டும் அதிகமான டெக்ஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதனால ஆர்கானிக்கா நம்ம ப்ராடக்ட் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும். நம்ம ஃபைனலா பார்க்க போறது அட்வர்டைஸ்மெண்ட். என்னதான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஸ்டெப் எல்லாமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கோம், நம்ம ப்ராடக்ட்டோட இமேஜஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியா இருக்கு, நம்ம ப்ராப்பரா SEO பண்ணிருக்கோம், இந்த மாதிரி நீங்க எவ்வளவு ப்ராசஸ் பண்ணாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு புஷ் தேவைப்படும். ஏன்னா அமேசான்ல இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கிறதுனால நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண உடனே எல்லாம் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்துடாது. இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக அமேசான்ல நம்ம பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டோட பொசிஷனை இனிமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கீவேர்ட் இருக்குன்னா இந்த கீவேர்டுக்கு உங்க ப்ராடக்ட்டுக்கு முன்னாடியே நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருப்பாங்க, உங்களோட ரேட்டிங் ரிவ்யூமே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால அதனால நம்ம ப்ராடக்ட்டோட பொசிஷன் வந்து 100க்கு மேல இருக்கும். 100க்கு மேல இருக்குன்னா உங்க ப்ராடக்ட் செகண்ட் பேஜ்லயோ தேர்ட் பேஜ்லயோ இருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அது ரன் பண்ணீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா நம்மளோட பொசிஷனை இனிமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதனால நிறைய கஸ்டமர் நம்மளோட ப்ராடக்ட்டை ரீச் அவுட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா லான்ச் டைம்ல மட்டும் நீங்க உங்க ப்ராடக்ட்டோட பிரைஸ் ஒரு 20% கம்மியா வைக்கிறது, அப்புறம் வந்து நம்ம ப்ராடக்ட் மட்டும் டெடிகேட்டடா நீங்க வந்து கூப்பன்ஸ் கொடுக்கறது. எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பை பண்றவங்களுக்கு மட்டும் உங்க ப்ராடக்ட்ல இருந்து 50 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, இல்லனா ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷனும் பண்ணிக்க முடியும். அதோட சேர்த்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சர் கிட்டயும் மார்க்கெட்டிங் கொண்டு போகலாம். இதெல்லாம் உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு, இல்ல ஒரு யூடியூபர் கிட்டயோ இல்லனா ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி கிட்டயோ உங்க ப்ராடக்ட் உங்களால ப்ரோமோட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இனிஷியலா அது உங்க ப்ராடக்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாம ஒரு ப்ராடக்ட் அமேசான்ல லான்ச் பண்ணனே இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸ்
வழியா நீங்க நிறையவே டிராஃபிக் கொண்டு வந்தீங்கன்னா அமேசானோட அல்காரிதம் உங்க ப்ராடக்ட்டை ஒரு பெட்டரான பிளேஸ்மெண்ட்ல கொண்டு போய் வைக்கும். உங்க அமேசான் லிஸ்டிங்க்கு உங்களோட கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும், மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ண முடியும், இல்லைனா ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலியமா எனக்கு நிறையவே டிராஃபிக் உள்ள கொண்டு வர முடியும்னா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுங்க. இனிஷியல் டைம்ல அதுவும் நீங்க பண்றது உங்க ப்ராடக்ட்டோட growthக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க அமேசான் யூஎஸ் மாதிரியான மார்க்கெட்லாம் பண்றீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிராஃபிக்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இந்தியாலலாம் அந்த மாதிரி இப்போ எந்த ஆப்ஷனுமே இல்லை. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அதோட அப்டேட்டும் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் இந்த ஸ்டெப்லாம் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணினா கண்டிப்பா யூஸ்வலா நீங்க பண்ற ப்ராசஸோட இந்த ப்ராசஸ் பண்றதுனால நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.